சீன அரசு பெரும்பான்மையினர் பேசும் மொழியை சிறுபான்மையினர் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவில் 90க்கும் அதிகமானோர் ஹான் என்ற இனத்தை சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். அதே நேரம் அங்கு 12.5 கோடி பேர் ஜிவாங், உய்கூர், திபெத்தியர்கள், மஞ்சு, மங்கோலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். இது தவிர சீனாவின் நிலப்பரப்பில் குவாங்சி, திபெத், சின்ஜியாங் உள்ளிட்ட நாட்டின் சுமார் 60% பகுதி சிறுபான்மையினர் வசிக்கும் தன்னாட்சி பகுதிகளாகவே உள்ளன. ஆனால் சீனாவின் நீண்ட காலமாகவே சிறுபான்மை இனக்குழுக்களின் உரிமைகளை சீனாவின் மத்திய அரசு கட்டுப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. மேலும் தங்களின் மத நம்பிக்கை காரணமாக உய்கூர் இஸ்லாமியர்கள் மற்றும் திபெத் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மீது அடக்குமுறைகள் அதிகரித்து வருவதாகவும் நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் சீனா இயற்றிய தேசிய ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் சட்டம் சிறுபான்மையினரின் உரிமையை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சீனாவின் பெரும்பான்மையானோர் பேசும் மாண்ட்ரின் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறதாகவும் இது சிறுபான்மை இனத்தவரின் தாய்மொழி கல்வியை குறைப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதாவது தொடக்க கல்வியில் இருந்து உயர்நிலை பள்ளி முடியும் வரையிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் மாண்டரின் மொழியை கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. சீனாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இனத்திற்கும் தங்கள் சொந்த மொழியை பயன்படுத்தவும் வளர்க்கவும் உரிமை உண்டு என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அதனை மீறும் விதமாக இந்த சட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் மாண்டரின் மொழியை கற்றுக்கொண்டால் அதனால் சிறுபான்மை இனத்தவர் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெற வாய்ப்புள்ளதாகவும் அதன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சீன அரசு கூறியுள்ளது. எனினும் இது பெரும்பான்மை சமூகத்தின் மொழியை சிறுபான்மையினர் மீது கட்டாயமாக திணிக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. சீன மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிராக பல்வேறு சிறுபான்மை இனத்தவரும் பேரணி நடத்தி வருகின்றனர்.